வைணவ பக்தியில் மிக உயர்ந்த இடத்தை பெற்ற ஒருவரான கருடாழ்வார் பற்றி இன்று நாம் காண இருக்கிறோம். இவர் பெருமாளின் நித்திய துணைவராவார். மேலும் இவர் தன்னலமற்ற சேவையின் சின்னமாகவும் திகழ்கிறார். கருடனின் கதை மகத்தான பக்தி மற்றும் தியாகத்தின் உறைவிடமாகும். இவர் தனது தாயை விடுவிக்க தேவர்களிடம் இருந்து அழியா அமிர்தத்தை மீட்டு வரும் பணியை மேற்கொண்டார். தனியாளாக தேவர்களை தோற்கடித்து தனது தாயை விடுவித்து சர்ப்பங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். அவரது வலிமை, நேர்மை மற்றும் எண்ணலமற்ற தன்னிலமின்மையால் ஈர்க்கப்பட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு கருடனுக்கு ஒரு வரம் அளிக்க முன்வந்த போது, கருடனோ தனக்கு எப்போதும் பெருமாளை தன் முதுகில் சுமந்து செல்லும் நிரந்தர பாக்கியம் மட்டுமே வேண்டும் என்று கேட்டார். இவ்வாறு கருடன் விஷ்ணுவின் புனிதமான வாகனமானார். இவர் விஷ்ணுவின் கொடியில் காணப்படும் சின்னமாகவும் காற்றின் வேகத்திற்கு இணையாக விரைவாக செல்லக்கூடியவராகவும் அறியப்படுகிறார். வைணவ தத்துவத்தில் கருடாழ்வார் வேதங்களின் உருவமாக போற்றப்படுகிறார். ஆழ்வார்கள் பக்தியை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்று தங்கள் கவிதைகளால் காட்டினர். கருடாழ்வார் தன்னலமற்ற பக்தியுடன் எப்படி சேவை செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறார். இவர் எப்போதும் பெருமாளை நோக்கி கை கூப்பி நிற்கும் கோலம் பரிபூர்ண பக்தி மற்றும் தெய்வீக விருப்பத்தை நிறைவேற்ற தயாராக இருக்கும் தன்மையை குறிக்கிறது. தன்னலமற்ற சேவை என்பது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களை அடைவதற்கான சிறந்த வழி. அப்படி வாழ்பவர்களுக்கே பகவான் இறுதியில் மோட்சத்தை அளிக்கிறார்.